Hello students, welcome to Easy Engineering. So last video la November December 2020 la Anna University la நடந்த எக்ஸாம்ஸ்க்கு re-examinations இப்போ ஏப்ரல் மே 2021 ல கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஷெட்யூல் என்ன, அது யாரெல்லாம் அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ கோ த்ரூ த திங்ஸ் அண்ட் ஒரு தடவை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எந்த மாதிரியான ப்ராசஸில் நடக்க போகுதுன்னு சில கைட்லைன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், பேப்பர் எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். பிகாஸ் இது ஃபுல்லாக ஆன்லைன் எக்ஸாம், பட் நீங்கள் ரிட்டனாக எழுத போகிறீங்க, நாட் அன் எம்சிக்யூ டைப். நீங்கள் பேப்பரில் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வாட் ஷுட் பி த சப்மிஷன் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் அந்த எழுதின பேப்பரை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான த்ரூ அவுட் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வேர் கிவன் ஹியர். ஃபர்ஸ்ட் திங், கொஸ்டின் பேப்பர் பற்றி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் can be downloaded from web portal of Office of COE 30 minutes before the examination, and correct question paper shall be sent to the students by principal in any of the platform such as Google Classroom, Microsoft Teams, Gmail or any other resources. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெப் போர்ட்டல்லேருந்து எக்ஸாம் கமென்ஸ்மெண்ட்டுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி பிரின்சிபல் அதை எடுத்து தென் ஜிசிஆர்லேயோ இல்லை டீம்ஸ்லேயோ ஜிமெயில்லையோ போஸ்ட் பண்ணி கரெக்ட் டயத்தில் போஸ்ட் பண்ணி எக்ஸாமினேஷன்ஸை கண்டக்ட் பண்ணணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கொஸ்டின் பேப்பரும் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் ஆகக்கூடாது. காமன் மோட்ஸில் கூகுள் கிளாஸ் ரூம், டீம்ஸ் ஆர் ஜிமெயில் இது மாதிரி தான் ஷேர் ஆகணுன்றது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Then second point, students have to write examination by blue or black pen in the A4 size paper on both sides, limited to 30 pages. So total number of pages 30 pages வரைக்கும் எழுதலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எழுதலாம். முன்பக்கம் பின்பக்கம் சொல்லிட்டு எழுதுனீங்கன்னா 15 தாள்கள், 15 papers, 2 pages per paper, totally 30 pages. ஸோ 15 பேப்பர் 30 பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எழுதிக்கலாம். முக்கியமானது ப்ளூ ஆர் பிளாக் பெனில் தான் எழுதணும். கொஞ்சம் நீங்கள் எழுதுகிறப்பவே பார்த்துக்கோங்க, திக்காக எழுதுகிற பென். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளூ பென் பிளாக் பென்னாலுமே சும்மா லேசாக எழுதுது. அந்த திக்னஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்பையோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறப்பையோ அந்த பிளர்லனால சரியாகவே தெரிய மாட்டேங்குது, பிளர் ஆகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஜெல் பென் மாதிரியோ இன்னும் டார்க்காக பட்டையாக எழுதுகிற மாதிரியான பென், டார்க்காக எழுதுகிற பென் அப்ரிஷியபிள். தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கையால் எழுதணும். Not allowed to take answer paper, type answer paper, type பண்ணக்கூடாது. Also copy paste, வேறு நெட்லேருந்து எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இமேஜஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ரிட்டனாக தான் எழுதணும். நீங்களே கையால் எழுதணும், கையால் டயக்ராம் எல்லாம் போடணும். இதுதான் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the students should write their register number, name of the student, subject code on top of each page and should write the date of examination, page number, signature of the student should on the bottom of the each page. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட், இது எல்லாமே ஒவ்வொரு பக்கத்துலையும் டாப் ஆஃப் த பேஜ், ஒவ்வொரு பக்கத்தினுடைய மேலேயும் ரிஜிஸ்டர் நம்பர், நேம், சப்ஜெக்ட் கோடு எழுதணும். அதே மாதிரி டேட் ஆஃப் த எக்ஸாம், பேஜ் நம்பர், சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு பக்கத்துலையும் கீழே
கீழே வந்து மேலே வந்து நேம் எழுதணும், கீழே வந்து சைன் பண்ணி பேஜ் நம்பரு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும். தென் 4th பாயிண்ட், after completing the examination, student will scan the answer script and convert it as an PDF file with the file name, register number, subject code. நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்புகிறீங்க. இப்போதைக்கு நம்ம இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறப்போ நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ லைட்டு இதாகுது. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறப்ப சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸோ இல்லை டேபிளோ அதை மாதிரி ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய ஆன்லைன்லேயே ஸ்கேனர் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்பில் நீங்கள் எடுக்கிறப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எதுவுமே அதில் வராது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கிரிப்டை மட்டுமே பார்டர் லைன் பண்ணிக்கிறோம். மீதி நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்போஸ் எடுத்தாலும் இல்லை தரையை எடுத்துட்டாலும் இந்த சைடில் நின்றுட்டுருக்க மாதிரியோ இல்லை டேபிளோ எக்ஸ்ட்ரா எதையாவது எடுத்தாலும் அது வந்து அதுவே கட் ஷார்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கிரிப்ட் மட்டுமே வரும். கிளாரிட்டியும் நல்லா இருக்கும், ரிட்டன் ஃபாண்ட் வந்து நல்லா தெரியும். அதனால அந்த மாதிரி ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்க்கு ஃபைல் நேம் என்ன கொடுக்கணும்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட், இதை தான் உங்களுடைய ஃபைல் நேமாக கொடுக்கணும். இந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இன்ஸ்டியூஷனுடைய ஹெட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, பிரின்சிபல்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு கிரியேட் நெசசரி ஸ்டூடெண்ட் ஐடி இன் கூகுள் கிளாஸ் ரூம், டீம்ஸ், ஜிமெயில் ஆர் எனி அதர் சோர்சஸ் practiced during the regular assessment required for the end semester examinations. ஸோ ஒரு ஐடி எப்படி கூகுள் ஐடி எப்படிலான்றதுல இன்ஸ்டியூஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இது. நெக்ஸ்ட்டு, கூகுள் கிளாஸ் ரூம், டீம்ஸ், Gmail or any other resources are to be customized or configured so that the students could be able to upload the answer scripts. அதாவது நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரெடியாக அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இன்ஸ்டியூஷன் லெவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தென் நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் திருப்பி பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் பேப்பரில் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் த கேண்டிடேட் வில் அப்லோட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் த்ரூ கூகுள் கிளாஸ் ரூம், டீம்ஸ், ஜிமெயில் ஆர் எனி அதர் சோர்சஸ். இப்போது ஓரளவுக்கு ஜிசிஆரில் தான் நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெகுலராக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி போஸ்ட்டும் பண்ணிடலாம். அசைன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதில் போய் நீங்கள் சப்மிட் கொடுத்து பண்ணிடலாம். During the regular assessment within a prescribed time limit 2 hours after the exams. எக்ஸாம் முடிஞ்சு 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 30 பக்கம் எழுதியிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 30 பேஜஸ். இந்த 30 பேஜஸையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் பண்ணி ஃபைல் நேம், ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் கோடாக போட்டு தென் நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் டிரெக்டட் பை தி பிரின்சிபல் அண்ட் டீன் ஆஃப் த காலேஜ், இவங்களுக்கு நீங்கள் ஜிசிஆரில் அப்லோட் பண்ணிடணும். 2 hours டயத்துக்குள்ளே அப்லோட் பண்ணோம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். தென் வாட் நெக்ஸ்ட், கேண்டிடேட் ஹேஸ் டு டிஸ்பேட்ச் ஹிஸ் ஆர் ஹர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன் cloth line covered by cloth line cover by speed post or registered post addressed to principal of the respective institution on the same day of examination for the forenoon session and on the next day of the afternoon session, failing which it will be treated as absent. அதாவது நீங்கள் எக்ஸாம் முடித்து 2 மணி நேரத்தில் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணிடுவீங்க. சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்ணிடணும். ஹார்ட் காப்பியை இப்போ ஃபோர்நூனில் எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னா ஆன் த டே இட் செல்ஃப், என்னைக்கு எக்ஸாம் முடியுதோ அன்னைக்கே வந்து கொரியர்லேயோ இல்லை மீன்ஸ் ஸ்பீட் போஸ்ட்லேயோ ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயோ, நாட் கொரியர் ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டாகவும் பிரின்சிபலுக்கு அந்தந்த இன்ஸ்டியூஷனில் பிரின்சிபலுக்கு அட்ரஸ் பண்ணி அனுப்பணும். அதை அனுப்புகிறப்போ ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி வச்சுருக்கணும்னா சாதாரண கவரில் இல்லாமல் கிளாத் லைன் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாத் லைன் கவர்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கொஞ்சம் திக்காக இருக்கும், உள்ளக்க ஒரு மாதிரி ஒயிட் கலர் கிளாத்து மாதிரி வச்சு கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த மாதிரியான கவரில் வச்சு அனுப்பணும். இது ஃபோர்நூன் எக்ஸாமுக்கு. ஆஃப்டர்நூன் எக்ஸாம் ஆகியிருந்தால் நெக்ஸ்ட் டே, வெரி நெக்ஸ்ட் டே
இம்மீடியட்டாக அடுத்த நாள் காலையில் அனுப்பிச்சிடணும். ஸோ ஃபோர்நூன் எக்ஸாம் எழுதுகிறவங்க அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயும், ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுதுகிறவங்க மறுநாள் காலையிலையும் இதே மாதிரி அனுப்பிச்சிடணும். அப்படி அனுப்பலைன்னா அதை ஆப்சண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறதா இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. தென் next point, the details of the answer script received ought to be entered in the web portal of the Office of Controller of Examination, Anna University, Chennai on the day-to-day basis. ஸோ எத்தனை ஆன்ஸ்கிரிப்ட் ரிசீவ் பண்ணிக்கணும், இது இன்ஸ்டியூஷனுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எவ்வளோ வந்திருக்குன்றதை அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணிடணும். தென் the soft copies of the answer scripts ought to be collected only using quiz assignment facility available in the Google Classroom, Teams and any other resources. இதுவுமே இன்ஸ்டியூஷனுக்கு சொல்லியிருக்கிறதா. உங்களுக்கு அசைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, கூகுள் கிளாஸ் ரூமில் அது குவிஸ் அசைன்மெண்ட்டுன்னு இருக்கும், அந்த மாதிரி இதில் அசைன் பண்ணி விடுவாங்க. பட் எக்ஸாம் குவிஸ் கிடையாது, ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. குவிஸுங்கிற ஆப்ஷனில் போய் இதை அசைன் பண்ணி விடணும். நீங்கள் எக்ஸாமை ரிட்டனாக 30 பக்கத்துக்கு மிகாமல் எழுதி அதை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ணணும். Then அடுத்த instruction, after making the entry of all the details in the web portal, attendance sheet has to be downloaded by the faculty member and submitted to the principal. இதுவும் இன்ஸ்டியூஷனுக்கு கொடுத்திருக்கிற instruction. Then in case if the hard copy is not received by the college, then the faculty member may download and print the soft copy of the answer script. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க அனுப்பிச்சு கிடைக்கலைன்னா அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியானதை பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் தான், இட் நாட் அப்ளிகபிள், இது அப்ரிஷியபிள் கிடையாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை ஆகும். தென் ஆஃப்டர் tallying the attendance, the answer scripts shall be handed over to the principal and zonal coordinator of the zone concerned, then shall collect the answer script bundle along with the attendance. இது வந்து இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் only those candidate who have uploaded the PDF in Google Classroom, Teams, Gmail or any other sources practiced during the regular assessment within the prescribed time limit and whose answer scripts received at the institution within the prescribed time limit will be considered for valuation. அதாவது யார் எக்ஸாம் எழுதி சாஃப்ட் காப்பியும் அப்லோட் பண்ணி ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேப்பர் தான் வேல்யூஷனுக்கு முதல்ல எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் முதல்ல வேல்யூ பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் கேசஸ் எனக்கு வரலை கிடைக்கல நான் பிரிண்ட் எடுக்கணுங்கிறதெல்லாம் அடுத்த கேஸ், அதெல்லாம் ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக அப்லோடும் 2 ஹவர்ஸில் பண்ணி இம்மீடியட்டாக ஃபோர்நூன் எக்ஸாமை ஆஃப்டர்நூனே ஸ்கிரிப்டை வந்து மீன்ஸ் ஸ்பீட் போஸ்ட்லேயோ ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அனுப்பணும். முடியாத பட்சத்தில் ஆஃப்டர்நூன் எக்ஸாமை அடுத்து இம்மீடியட் நெக்ஸ்ட் டேயோட ஃபோர்நூனில் ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அனுப்பணும். அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், submitting more than one copy of an answer script particular subject will be considered as malpractice activity. Further, the student's handwriting shall be verified with the existing handwriting available with the Office of COE and any mismatch will be considered as impersonation. அதாவது நீங்கள் எழுதுகிறப்போ ஒரு தடவை தான் சப்மிட் பண்ணணும், திருப்பி டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி சப்மிட் பண்ணுறது அது மாதிரி வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி மல்டிபிள் சப்மிஷன்ஸ் போயிடுச்சுன்னா அதை மால் ப்ராக்டிஸ்னு கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. Then, since the examinations are conducted in online mode, the students have to attend the examination only from their place and dispatch their answer script by speed post, registered posts to their respective institution. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் மோடில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். பட் என்னென்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புறது மட்டும் அந்த ஆன் த டேலையே நீங்கள் அனுப்பிச்சிடணும். Then students should not visit the institution to hand over the answer script in person. நேரில் வந்து யாரும் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை கொடுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இம்மிடியட்டாக ஆன் த டே மட்டும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். அடுத்தது,
The soft copy of the answer scripts received from the students must kept under safety of the under safe custody for further reference. இது இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். Then the covers used by the student for dispatching answer scripts must also be kept under safe custody for further verification. ஸோ உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டும் சரி கவரும் சரி எல்லாமே பத்திரமா வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் queriesன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது தான். அதை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க ஷெட்யூலுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஷெட்யூல்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. தென் இதில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலான்னு நான் சொல்லியிருந்த பாயிண்ட்டு இதுதான். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் காப்பி டெஸ்பேச்டு பட் நாட் ரிசீவ்டு, ஸ்டூடெண்ட்டை அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் கிடைக்கல, காலேஜுக்கு கிடைக்கல அப்படின்னா இட் இஸ் நீட் டு கெட் த எவிடன்ஸ் ஃபார் த டெஸ்பேட்ச். அவங்க கொரியர் அனுப்புனதுக்கு மீன்ஸ் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அனுப்பிச்சா அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். இது நீங்கள் எப்போவுமே மேக்ஸிமம் அக்னாலஜ்மெண்ட்டோடு தான் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்புவோம். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை அவங்க திருப்பி அனுப்புவாங்க. அதே மாதிரி ஸ்பீட் போஸ்ட்னால் ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி ஒரு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் அவுட் சில நேரங்களில் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகிறப்போ அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, டெய்லி ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த எவிடன்ஸ் என்னவோ அது அன்றைக்கி டேட்டோடு இருக்கும். அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு தொலைஞ்சிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலோ அதை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சும்மா ஹார்ட் காப்பியாக இல்லாமல் எல்லா ஹார்ட் காப்பியும் ஒரு ஸ்கேன், நான் சொல்கிறது ஸ்கேன், ஃபோட்டோ இல்லை, ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஃபோட்டோ எடுத்தோம்னா கிளாரிட்டி இருக்காது. நாளைக்கு ஜெராக்ஸ் எடுத்திங்கனாலோ பிரிண்ட் அவுட் எடுத்திங்கனாலோ அது கிளாரிட்டி இருக்காது, தெரியாது.